மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறது. படிப்பறிவு அதிகம் இருக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் சம்பவம் தேசிய அளவில் தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. கரூரில் என்ன நடந்தது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. 69 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் இருந்து ஈரோடு செல்லும் ரோட்டில் தான் இந்த கூட்டம் நடந்துள்ளது. குறுகிய ரோடு என்பதால் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு இருக்கும் சந்து பொந்து என்று தப்பிச் செல்ல மக்கள் முயற்சித்துள்ளனர். கூரை, மின்விளக்கு போஸ்ட், மாடி கட்டிடம், மரங்கள் என்று கிடைத்த இடத்தில் எல்லாம் மக்கள் நின்று கொண்டு விஜயை பார்த்துள்ளனர். கூட்டத்திற்கு வெறும் 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என்று தவேகா காவல்துறைக்கு கொடுத்த கடிதத்தில் கூறியுள்ளது. ஆனால் இறுதியில் 27,000க்கும் அதிகமானவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கும் பேட்டியில் ஏன் சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பு இதே கட்சி டிவிகே கட்சி 4 மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 4 கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம், காவல்துறை. இதுவரை மாநாடு நடத்தியிருக்கிறார், கூட்டம் நடத்தியிருக்கிறார் விஜய். அப்போது எந்த அளவிற்கு கூட்டம் வரும் என்பது விஜய்க்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் மக்களின் பயன்பாட்டுக்கு இருக்கும் சாலையில் அனுமதி வழங்க வேண்டும்? மக்களின் பயன்பாட்டுக்கு என்றுதான் சாலை இருக்கிறது. ஆனால் ஏன் அரசியல் பொதுமேடையாக மாற்றுகிறார்கள்? மக்களுக்கு ஒரு அவசரம் என்றால் எப்படி அந்த வழியில் செல்வார்கள்? ஆம்புலன்ஸ் எப்படி செல்லும்? அசம்பாவிதம் என்றால் எப்படி வாகனங்கள் வந்து செல்ல முடியும்? இது எவ்வளவு பெரிய குற்றம்! இந்த கூட்டத்திற்கு குழந்தைகள், கர்ப்பிணிகள் வரக்கூடாது என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரித்திருந்தது. அப்படி இருந்த மக்கள் குழந்தைகளுடன் சென்றுள்ளனர், வயதானவர்களும் சென்றுள்ளனர். அப்படி இருக்கும்போது மக்கள் காவல்துறை மீது குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை மக்களுக்குத்தான் இருக்கிறது. அப்படி போகாதே, கிணறு இருக்கிறது என்று எச்சரித்தால் இல்லை நான் போவேன் என்று கிணற்றில் விழுந்தால் அதற்கு காவல்துறை பொறுப்பாகாது. கரூருக்கு மதியம் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கிறது. 2 பக்கமும் கயிறு கட்டி உள்ளனர். வெளியே செல்ல முடியாமல் தவித்துள்ளனர். தண்ணீர் இல்லை, மூச்சு விட முடியவில்லை, சுட்டெரிக்கும் வெயில். விஜய் வாகனம் 7 மணிக்கு வரவே கூட்டம் மேலும் அதிகரித்து ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்துள்ளனர். ஒருவரின் கால் மற்றொருவரின் காலில் சிக்கிக் கொண்டுள்ளது. யாருக்கும் காலில் செருப்பு வரவில்லை. கூட்டம் நடந்த இடமே போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் செருப்புகள். இது மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றில் நடந்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் எச்சரித்தும் ஏன் மக்கள் இப்படி விஜயை பார்ப்பதற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் புரியவில்லை. 18 வயது நிரம்பாதவர்களும் கூட்டத்திற்கு சென்றுள்ளனர். அரசியல்வாதிகள் சொகுசாக தப்பிச் சென்று விடுகின்றனர். ஆனால் மாட்டிக்கொண்டு சாவது மக்கள்தான். ஒரு முக்கிய கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்புகிறேன். ஏன் விஜய் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தாமதமாக வருகிறார்? என்ன காரணம்? எது இவரை தாமதமாக வர தூண்டுகிறது? ஒவ்வொரு முறையும் விஜய் தாமதமாக வருவதால் தான் இந்த அளவிற்கு கூட்டம் கூடுகிறது. கூட்டம் கூட வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டே செயல்படுகிறாரா? ஏன் காவல்துறை இதற்கு அனுமதிக்கிறது? குறித்த நேரத்தில் கூட்டம் நடத்தவில்லை என்றால் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அல்லது ஊருக்கு வெளியே கூட்டத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும். காவல்துறை இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நடைமுறையை காவல்துறை கொண்டு வந்தால்தான் மக்களை கட்டுப்படுத்த முடியும். நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கும் போதே தெரிகிறது கட்டுக்கடங்காத கூட்டம்.
மின்விளக்கு கம்பங்களில் நிற்கிறார்கள், மைக்கு கட்டியிருக்கும் போஸ்ட் மீது நிற்கிறார்கள், டிவைடர் மீது மக்கள் நிற்கிறார்கள். மின்விளக்கு கம்பங்களில் மக்கள் நிற்க துவங்கியதால் மின்சாரம் ரத்து செய்யப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மின்சாரம் கட் ஆகவும் விஜய் பேசுவது கேட்கவில்லை என்று விஜயின் வேனை நோக்கி மக்கள் செல்ல துவங்கும் போது நெரிசல் அதிகரிக்கிறது. இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார், மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம்தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். மின்சாரத்தை துண்டிக்குமாறு கடந்த கூட்டத்தில் தாவேகா கேட்டுக்கொண்டது நினைவிருக்கலாம். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் உயிர் பயம் இல்லாமல் மின்சார கம்பங்கள் மீது நிற்கிறார்கள். குறுகிய இடத்தில் அனுமதி கொடுக்கிறார்கள் என்றால் ஏன் தாவேகா ஏற்றுக்கொள்கிறது? எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், வேறு இடம் கொடுங்கள் என்று தாவேகா கேட்டிருக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் அதை புகாராக கொடுக்க வேண்டும். அதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழுகிறது. நீங்கள் ஏசி காரில், வேனில் வருவீர்கள். மக்கள் என்ன கிள்ளுக்கீரைகளா? ஏன் தவறாக மக்களை உங்களது சுயநலனுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? மக்கள் என்ன ஆட்டு மந்தைகளா? மக்களுக்கு குடிநீர் கூட கொடுக்க முடியாதா? இப்படி ஏற்பாடுகளில் பல்வேறு குறைகள் இருக்கின்றன. 12 மணிக்கு கரூர் வர வேண்டியவர் ஏன் 7 மணிக்கு வருகிறார்? சினிமா நடிகரை பார்ப்பதற்குத்தான் கூட்டம் கூடியிருக்கிறது. பலரும் பயந்து வீட்டுக்கு மதியமே திரும்பியிருக்கிறார்கள். வெளியே செல்ல முயன்றவர்கள் செல்ல முடியவில்லை. சென்னையில் இருந்து திருச்சிக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் விஜய்க்கு? திருச்சியில் இருந்தால் கரூர் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? ஏன் விஜய் தாமதமாக வந்தார் என்ற கடுமையான விசாரணை வைக்க வேண்டும். அவர் விமானத்தில் வருவார், ஏசி காரில் வருவார், மக்கள் இவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் பாடும்போது கூட்டம் ஆரவாரித்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. தற்போது விஜய்க்கு இருக்கும் வழிகள் என்ன என்று பார்த்தால், அரசியலை விட்டு விஜய் வெளியேறும் நிலை ஏற்படலாம், அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்டிஏ கூட்டணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் அதை விஜய் செய்ய மாட்டார் என்றே தோன்றுகிறது. விஜய் கைது செய்யப்படலாம். இதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்றே கருதப்படுகிறது. அல்லது கட்சியை ரத்து செய்ய வேண்டும். தற்போது விஜய்க்கு ஆதரவாக, எதிராக கருத்துகள் எழுகின்றன. விஜய் வீட்டை முற்றுகையிடுவதற்கு மக்கள் திரண்டு வருகின்றனர். இந்த விஷயம் குறித்து நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவேகா கேட்டுக்கொண்டுள்ளது. விஜய் செய்தியாளர்களுக்கு கூட திருச்சியில் பேட்டி கொடுக்கவில்லை. சென்னைக்கு தப்பி ஓடி வந்தார். ஏன் விஜய் செய்தியாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்? விஜய் செல்வதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அங்கு கூட்டம் முடித்து சென்றிருக்கிறார். ஆனால் விஜய் கூட்டத்துக்கு வருபவர்கள் ஏன் இப்படி முண்டியடித்து கொண்டு செல்ல வேண்டும்? இன்று இழந்து இருப்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்களைத்தான். இனியாவது தமிழ்நாடு மக்கள் திருந்துவார்களா? தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எங்கு சென்றார்? ஏன் மருத்துவமனைக்கு செல்லவில்லை? ஆதவ் அர்ஜுனா எங்கு சென்றார்? ஏன் அந்த இடத்திலிருந்து சிட்டாக தப்பிச் சென்றார்கள்? மக்கள் எதையும் எளிதில் மறந்து விடுவதால் அரசியல்வாதிகளுக்கு வசதியாக போகிறது. இனி விஜய்க்கு கோயில் கூட கட்டுவார்கள் நம் மக்கள். கோகோ கோலாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே அதற்கான விளம்பரத்தில் நடித்தவர்தான் விஜய். மக்களே திருந்துங்கள். சினிமாவில் வீரவசனம் பேசி மக்களை தூண்டிவிட்டு குளிர்காய நினைத்தால் தமிழ்நாடு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இனி ஒருவருக்கொருவர் மாற்றி குற்றம் சொல்வதால் ஒரு பலனும் இல்லை. பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களே. நண்பர்களே, கரூர் விஷயத்தில் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை பதிவிடவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.